அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் என்ன குருத்தோலை ஞாயிறு இல்லையா, நம்ம குருத்தோலை ஞாயிறுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊரில் இருந்தோம்னு சொன்னால் குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு பவனியாக நம்ம என்ன பண்ணுவோம், தெருவா பாடல்களை பாடிக்கொண்டு உற்சாகமாக நம்ம பவனி செல்கிறத நம்ம பார்ப்போம். ஆனாலும் இந்த நாளில் நமக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாவிட்டால் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு நம்ம அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு தேவன் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இல்லையா. இந்த நாளிலும் நம்ம என்ன பண்ணுறோம், எதை ஸ்டார்ட் பண்ணுறோம், குருத்தோலை ஞாயிறு. சண்டே வந்து என்ன அர்த்தம், நம்ம we are entering into என்னது, ஹோலி வீக் இல்லையா, பரிசுத்த ஒரு வாரத்திற்குள்ள ஹோலி வீக்குக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிற இந்த நாளில் நம்ம குருத்தோலை ஞாயிறுன்னு அறிந்திருக்கிறோம். இனி வருகிற நாட்களில் பெரிய வியாழன் மற்றும் பெரிய வெள்ளி மறுபடியும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதின் பண்டிகைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், கொண்டாட போகிறோம். ஹோலி வீக்குக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம், இல்லைன்னா பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளில் நாம் ஹோலியாக இருக்கிறோமான்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். கடந்த 40 நாட்களாக கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாள் அதனுடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது போல சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அப்போ 40 நாள் ஆண்டுடைய பலத்தை பெற்றுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் அவருடைய ஹோலி வீக்குக்குள் நம்ம பிரவேசிக்கிறோம். இதனால் நம்மளுடைய வாழ்க்கை அவர்களை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாமே சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் குருத்தோலை ஞாயிறு குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து நம்ம ஜெபித்த இடத்துலேருந்து கடந்து செல்லலாம். நம்ம அழகாக வாசிச்சோம் இல்லையா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்களை அதில் பிரவேசிக்கும் போது மனுஷனில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் சொல்லி அதை அவிழ்த்து வர சொல்கிறாரு. சீஷைகள் எல்லாம் அதை கொண்டு வராங்க. வஸ்திரங்களை அந்த கழுதையின் மேலே விரிக்கிறாங்க. தரையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மரக்கிளைகளை வெட்டி போடுறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிங்க. ஆமென், ஆமென். ஆமென். குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் அதனால தான் என்ன பண்ணோம், ஓசன்னான்னு சொல்லி நம்ம பாடணும். ஓசன்னா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தமா, எங்களை ஆண்டவர் எங்களை ரட்சின்னு சொல்லி அர்த்தம் சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் சகரியா 9:9 வாசிங்க. சகரியா 9:9. ஆமென். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை குட்டியாகிய மலையின் மேல் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதனால தான் அவர் என்ன பண்றாரு, அவர் கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்படியா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். அதனால தான் என்ன சொல்றாங்க அவங்க, ஓசன்னா எங்களை ஆண்டவரே ரட்சியும், ஏன்னா அவர் ரட்சிக்கிறவன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நான் இதுக்கு முன்னாடி 2020 2023 நான் குருத்தோலை ஞாயிறு என்று நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதுலேருந்து ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு காரியத்தை இந்த நாளில் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்குற காரியம் என்ன, ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதைன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சுமக்கணும், அவர் எனக்குள்ளே வரணும்னு சொன்னால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நான் கர்த்தர் என் மகிமையை வேறொருக்கும் என் துதிகளை என்ன பண்ண மாட்டேன், விக்கிரகத்திற்கும் நான் கொடுக்க மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் மற்ற எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்வேன், மற்ற எல்லா காரியங்களும் எனக்குள்ளே இருக்கும், இயேசு கிறிஸ்துவும் எனக்குள்ளே இருப்பார். அப்படி அல்ல, அவர் வரும்போது மற்ற காரியங்கள் நிறைவானது வரும்போது என்ன பண்ணணும், குறைவான எல்லா காரியங்களும் வெளியில் போய் தான் ஆகணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நான் சுமக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழணும்னு சொன்னால் முதலாவது எனக்குள்ளே இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், வெளியே. ஒருக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போது எல்லா காரியங்களும் முதலாவது வெளியே போகணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அதை 19:30 வசனம் இப்படியா சொல்கிறது, அதை கட்டு அவிழ்க்கிறாங்களாம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிற, நிறைய நேரங்களில் அநேக பாவங்களுக்கு அநேக உலக பிரகாரமான காரியங்களில் கட்டப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு
வாருங்கள். அப்போ எல்லாம் நம்ம யாருமே வந்து பிறக்கும் போதே நான் அப்படியே பரிசுத்தத்தில் பிறந்து பரிசுத்தத்திலே வாழ்ந்தேன்னு சொல்லி யாராலும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நிறைய நேரங்களில் ஆண்டவரோட்டு வழிகளுக்கு போயிருப்போம், நிறைய பாவமான காரியங்கள் நம்ம கட்டப்பட்டு இருந்திருப்போம். இந்த கழுதை என்ன சொல்கிறார், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்போ மூன்றாவது என்ன காரியம், அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் என்ன, ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியா விரும்புகிறாரு. கட்டப்பட்டிருந்த என்ன கட்டவிழ்த்தார். எதற்கு கட்டவிழ்த்தாரு, அது ஆண்டவருக்கு வேண்டும். ஆனால் எதற்கு கட்டவிழ்த்தாரு, ஏன் பாவத்திலிருந்து என்னை மீட்டெழுத்தார், ஏன் சேற்றிலிருந்து என்னை தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்தினாருன்னு சொல்லி அதை உணராதவர்களாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு கொண்டு இருந்திருப்போம், அநேக நேரங்கள் நம்ம செய்கிறவர்களாக காணப்படும். ஆனால் வேதவசனம் எப்படியா சொல்லுகிறது, அது ஏன் நீங்கள் கட்டவிழ்க்கிறீங்க, ஏன் இந்த இந்த ஒரு ஒன்றுக்கு உதவாத பாத்திரத்தை நீங்கள் சேற்றிலிருந்து இல்லைன்னா தூக்கி கண்மலையின் மேலே நிறுத்துறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும். ஏன் என் ஆண்டவர் கட்டவிழ்த்தாரு, ஏன் என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கழுதைக்கு என்ன பயங்கர வரவேற்பு இல்லையா, வழியெல்லாம் துணிகளை விரிக்கிறாங்க, வழியெல்லாம் என்ன மரக்கிளைகளை வெட்டி போடுறாங்க. ஆனால் அதே கழுதை அடுத்த நாள் அந்த இடத்துல போனால் அந்த மரியாதை இருக்குமா, இருக்காது. மரியாதை யாருக்கு, கழுதைக்குள்ள கழுதையின் மேல் வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு. நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கும் போது தான் நமக்கு என்ன பண்ணுவோம், கனமும் மகிமையும். அவர் இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னமோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். இது நாளில் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதே நம்ம வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 41, 42 வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் சந்தோஷமா வராங்க, சந்தோஷமா அவங்க பாடி ஆடி குருத்தோழிகளை பிடித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் சொல்லி ஓசனா ஓசனான்னு சொல்லி பாடுறாங்க. பரிசேயர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்முடைய சீஷர்களை அதட்டுங்க, அவங்க சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, உற்சாகத்தோடு என்ன பண்ணுறாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே வராங்க. ஆனால் பின்னாடி வாசிக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுறாரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி உற்சாகமாக பாடிக்கிட்டு சந்தோஷமாக வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நகரத்திற்கு சமீபமாய் வந்தபோது அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அப்போ 42வது அதிகார வசனம் எப்படியா சொல்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். நாளில் எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான ஒரு நாள் கிடைச்சது, அவரை அறிந்து கொள்ளும்படி, அவரை பற்றி பிடித்து கொள்ளும்படிக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, அதை என்ன பண்ணிட்டாங்க, உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஒரு நாள் கொடுக்கப்பட்டது, அவருடைய சட்டைகளின் கீழே வரும்படிக்கு, இல்லைன்னா அவரோடு கூட சேர்ந்து கொள்ளும்படிக்கு ஒரு நாள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களை அதை என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் இழந்து போனபடினால் இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு எப்படியா இருக்கிறது, மறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலேயே உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நமக்கு இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்குரியவர்களை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போ எடுத்தவர்கள் வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 95வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ஆமென். ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்தோம். அவர் என்ன சொல்றாரு, கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாயிருக்கிறார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன பண்ணணுமா, நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு சங்கீதக்காரன் கடைசி சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போது சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். ஏன் 40 வருஷம் அவங்க பிதாக்கள் என்ன பண்ணாங்க, அவரை சோதித்து அவரை பரீட்சை பார்த்து என்ன பண்ணாங்க, நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை
அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். 40 வருஷமா அவர்கள் வழுவி போகிற 40 வருஷமா ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறாரு. கொடுத்து மோசை கொடுக்க நின்று பார்க்கிறாரு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறாரு? என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்னுடைய கோபத்தில் ஆணையிட்ட. அந்த இடத்துல லூக்கா 19 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் இனி என்ன ஆயிடுச்சு? அந்த காரியம் அவர்களுக்கு தூரமாக போயிட்டு இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. 3.5 வருஷம் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஊழியம் செய்தார். 3.5 வருஷமா அந்த ஜனங்களோடு ஆண்டோட சத்தியத்தை சொன்னார். ஆனால் எல்லாம் நடந்தப்போ ஆனால் ஸ்டில் என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நாள் என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் இழந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி நாமே சிந்தித்து பார்ப்போம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க? குருத்தோலை ஞாயிறு என்ன பண்ணுறாங்க? சந்தோஷமாக ஆண்டவரை பாடி துதித்து என்ன பண்ணுறாங்க? பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்கள சத்தம் போடும்போது அவங்க என்ன பண்ணாங்க? இல்லை, சத்தம் போடாதபடிக்கு அவங்க எத்தனையோ தடவை அவங்க என்ன சொல்லாங்க? நீங்கள் அமைதியாருங்கன்னு சொன்னாலும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை மிகுந்த சத்தத்தோடு 38 வசனம் இப்படியா சொல்கிறது, மிகுந்த சத்தத்தோடு என்ன பண்ணாங்க? தேவனை புகழ்ந்தார்கள். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசனான்னு சொல்லி மிகுந்த சத்தத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தாங்க. அதே ஜனங்கள் தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. ஆமென் ஆமென். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்கள் என்ன பண்ணாங்க? ஏவி விட்டாங்க. பரிசேயர்கள் சொல்றாங்க, சீஷர்கள் அதட்டும், சத்தம் போடாதீங்க, ஓசனான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணல? அவங்க பரிசேயர்களுக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கலை. ஆனால் இங்கே என்ன சொல்லுது? பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளும், இயேசுவை கொலை செய்யும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? 22 வசனத்தில் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, 23 வசனம் என்ன சொல்லுது? அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். எப்படி? உரத்த சத்தமா மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? அவனை சிலுவையில் அறையும் சொல்லி அதிகமாய் கூக்குரலிட்டு என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம பின்னாடி வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். என்ன சொல்கிறாங்க? இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமப்பதாக. இங்கு 25 வசனம், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஸ்டேஜை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஆனால் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கிறோன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். அவங்களுக்கு 3 வருஷம், நமக்கு எத்தனை வருஷம்னு அவங்களுக்கே தெரியும். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எத்தனை வருஷம் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாமே சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென் ஆமென். அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்த ரட்சணை நாட்களில் உமக்கு உதவி செய்வேன். அதே இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 6:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:2. ஆமென். சொல்லியிருக்கிறாரே, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். நாமளும் சத்தியத்தை கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 40 நாட்களாக நம்ம சத்தியத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ தெரியாது, வருஷ காலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? சத்தியத்தை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வண்ணமாகி எத்தனையோ மரங்களை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் அவங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள ஆசையாக இருக்கும்போது நமக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சு. நாம் தேடும்போது நம்முடைய கண்களுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மறைவாக இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது நீ சமாதானத்துக்குரியவைகளை நீ அறிந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 47-48 வாசிங்க. நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். ஆமென். என்ன சொல்லுதான்? அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க. ஆனால் எப்படியா? ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். எப்படியா? ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தாங்க. ஆனால் அதே ஜனங்கள் தான் என்ன பண்ணுறாங்க? பிரதான ஆசாரியரும் மூப்பர்களும் என்ன பண்ணுறாங்க? இயேசுவை கொலை செய்யும்படிக்கு ஜனங்களை ஏவி விட்டார்கள். இந்த நாளில் நம்ம யாரை அண்டி கொண்டிருக்கிறோம்? இல்லைன்னா யாருக்கு செவி கொடுக்கிறோம்? ஜனங்கள் எல்லாம் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண முடியல, அவங்களால சிலுவையில் அறைய முடியலை. ஆனால் அதே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் மூப்பர் என்ன பண்ணுறாங்க? அவரை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? அவரை ஏவி விட்டாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்கள் அப்படியே தான் இருக்கிறது இல்லையா? ஆண்டவரை சிலுவையில் அறையக்கூடியதான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுது. ஏன் காணப்படுது? ஏன்னா நாம் அவரை விட்டுட்டு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறத விட்டுட்டு, அவரை அண்டிக் கொள்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மற்ற மனுஷர்களை, எப்படி பிரதான ஆசாரியர், வேத பாரகர், என் ஃப்ரெண்டு, இல்லைன்னா என்னுடைய யாராக இருக்கட்டும், அதான் சொல்கிறாங்களா சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். நம்ம கடந்த நாட்களில் கூட நம்ம பார்த்தோம், ஆலோசனையும் மெய்ஞானமும் யாருடையது? கர்த்தருடையது. மனுஷருடைய ஆலோசனைகள் நமக்கு தேவையே கிடையாது. எப்போ அவங்க மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்குறாங்களோ அப்போ என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரோடு கூட அவங்க ஜீவிக்கும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது என்ன பண்ணுறாங்க? வேதபாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் அவங்க வகை காணாதிருந்தார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்? ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடினால. இந்த நாளில் நம்ம யாருக்கு செவி கொடுக்க போகிறோம்? யாரை அண்டி கொள்ள போகிறோம்? கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ முறை என்னுடைய செட்டைகளின் கீழே உங்களை சேர்த்துக்கொள்ள எல்லாருக்கும் தெரியும். கழுகு ஓடி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? செட்டைகளின்குள்ளே இருக்கிற குஞ்சுகள் என்ன பண்ணும்? காக்கப்படும். வெளியில் இருக்கிற குஞ்சுகள் என்ன பண்ணும்? அது தன்னுடைய ஜீவனை இழக்கிறதாய் காணப்படும். இந்த நாளில் நாம் எங்கே இருக்கிறோம்? யாருக்கு செவி கொடுக்கிறோம்? ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அவர்கள் என்ன பண்ணாங்க? அதை எப்படி செய்யணும்னு சொல்லி வகை காணாதிருந்தார்கள். ஆனால் அதே ஜனங்க வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படிக்கு அவர்களை ஏவின போது என்ன பண்ணுறாங்க? அவரை கொலை செய்யும்படிக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்குறாங்க. நம்ம வாசித்த சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அவர்களுடைய துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்டு என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்குன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இன்னொருலேருந்து நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமலே போயிடலாம். இன்னொருலேருந்து நாள் ஜெபம், இன்னொருலேருந்து நாள் உபவாச நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமலே போயிடலாம். இன்னொரு மெசேஜ் நமக்கு கேட்கறதற்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும். நம்ம எடுத்தவர்கள் வாசிங்க 2 பேதுரு 3வது அதிகாரம் 9-10 வாசிங்க. ஆமென். 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 என்ன சொல்றாரு? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறதுனால தான் அவர் நம்மை சேர்த்துக்கொள்ள மனதாக இருக்கும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை நம்ம ஒரு அசட்டை பண்ணுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி அல்ல.
அப்படி அல்ல. இன்னொரு நாள் அவர் நம்மை நம்முடைய செட்டைகளில் சேர்த்து கொள்கிறதற்கு ஒரு நாள் நமக்கு வராமல் கூட என்ன பண்ணிடலாம், போயிடலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா பின்னாடி உட்காந்து நான் நம்முடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தேன், அதிசயங்களை செய்தேன்னு சொன்னான். என்ன சொல்லுவாரா, நான் உங்களை அறியேன். இந்த நாளில் நம்ம ஜாக்கிரதையில் அவர்களாய் நம்ம காணப்படணும். தாமதிக்கிறார் என்று சிலர் இப்படி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பொறுமையை நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு. ஏன்னா கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போ நம்ம அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை இல்லாதபடிக்கு போயிட்டோன்னு சொன்னால் அதற்கு பின்பு நாம் அதை விரும்பி என்ன பண்ண மாட்டோம், அதை நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. சகரியா 9:9 நம்ம ஆஸ்திரேலியா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு விஷயம் நாமே சிந்தித்து பார்ப்போம். நம்ம எப்பவும் வாசிக்கிறதா எடுத்தவர்கள் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9-17 வரைக்கும் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். வாசிங்க 17 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார் எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதாகாலங்களில் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென். நம்ம முதல்ல கூட நம்ம பார்த்தோம், இந்த நாளில் நம்ம கையில் குருத்தோலை இல்லை, ஆனால் இப்போ குருத்தோலை இல்லைன்னா பரவாயில்ல. ஆண்டுடைய வருகையில் என்ன சொன்னாங்களாம், திரள் கூட்டமான ஒருவனும் எண்ணக்கூடாது எல்லா ஜனங்களிலும் எல்லா கோத்திரங்களிலும் எல்லா ஜனங்களிலும் எல்லா பாஷைக்காரர்களும் திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இன்னைக்கு நம்ம கையில் குருத்தோடு இல்லை, நம்ம பவனி போகலை, ஆனால் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாக நம்ம நிற்க பாத்திரவான்களா இந்த நாளில் நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் நாமே சிந்தித்து பார்ப்போம். இப்போ ஆண்டவரே, இவர்கள் யாருன்னு சொன்னால், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆணுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். நம்முடைய பாவம் ஒருவேளை ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அவருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால நமக்கு கிடைத்த இந்த நாளில் நம்ம அவருடைய சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நாம் அறிந்தோமானால் அது நலமாயிருக்கும் சொல்லி வேதம் சொல்கிறது. மாத்திரமில்லை, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க. மன ஆசை எல்லா தீமைக்கும் மேலாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். அதாவது எப்படியா, பண ஆசை எல்லாத்தையுமே, அது மாத்திரம் இல்லை, நம்ம அதில் என்ன காரியத்தை வேணாலும் போட்டுக்கலாம் இல்லையா. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லை, அது என்ன காரியத்தை வேணாலும் போடலாம். நிறைய பேர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன பண்ணணுமா, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு.
நம்ம அநேக நேரங்கள் அந்த உலகத்திற்கு ஒத்து வேஷம் தெரிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாக நான் குருத்தோலைகளை பிடிச்சிட்டு அவருக்கு முன்பாக நான் நிற்க பாத்திரவானா இருக்கணும்னு சொன்னால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை, உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓடு. நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதற்காகத்தான் விசுவாசத்தின்படி நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல, அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனைகளை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளு. அவர் பிரசன்னமாகும் வரைக்கும், குருத்தோலை ஞாயிறு வரைக்கும் மட்டும் இல்லை, குருத்தோலை ஞாயிறு நல்லா திரிச்சிட்டு வெளியே போயிட்டு ஆண்டவரை சிலுவையில் அறைகிற பிள்ளைகளாய் நாம் இராதபடிக்கு எப்படி இருக்கணுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ தேவனுடைய மனுஷனேவிகள் எல்லாவற்றை விட்டு ஓடு. நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் பரிசுத்த ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிங்க. அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், ஆமென், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஆமென். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆமென். நம்ம பார்த்ததுதான், தாமதிக்கிறார் என்று சிலர் என்கிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் பொறுமையா இருக்கிறார்னு சொல்லி நீ நினைச்சுக்கிட்டு தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் ஏன் தாமதிக்கிறாரு? ஏன் என்ன ஆண்டவர் விட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாரு? ஏன் நான் பாவம் செய்தாலும் ஆண்டவர் மறுபடி எனக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாரு? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ? பண்ணுனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆச்சோ அதுதான். என்னது பின்னாடி என்ன சொல்லுது? நியாயத்தீர்ப்பு வெளிப்படும் நாளிலே, கோபாக்கனை நாளிலே உனக்காக கோபாக்கனையை குவித்து கொள்ளுகிறாயே. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். நம்ம ஜாக்கிரதையில் அவர்களாக இருக்கணும். அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம இருக்கணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லிப்படியா சொல்கிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. 49, 50 வாசிங்க. நான் சுயமாய் பேசவில்லை, ஆமென், நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். ஆமென். எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நிற்க பாத்திரவான்களாக இருக்க முடியும்? எப்படி நம்ம இருந்தா நம்ம அவருக்கு முன்பாக குருத்தோலைகளை பிடித்தவர்களாய் வெள்ளையங்கை தரித்தவர்களாய் சிங்காசனத்திற்கு முன்பாக நம்ம நிற்க முடியும்? ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு. எப்படியா? இயேசு கிறிஸ்து அவர் யாரு? அவர் தேவனுடைய குமாரனா இருந்தோம், அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம், அவர் தேவனுக்கு ஒப்பா இருந்தோம். அவர் என்ன சொல்றாரா? நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவங்களா? இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவேன், என்ன வேணாலும் செய்வேன், என் இஷ்டத்துக்கு யார் என்ன உபதேசம் சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய வார்த்தை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆண்டவர் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காருனா மன்னிக்க மாட்டேன். ஆண்டவர் நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு, நான் நேசிக்க மாட்டேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேட சொல்லியிருக்காரா, தேட மாட்டேன். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு குருவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் நீ பிறனிடத்தில் அன்பு குருவாயாக நான் சொல்லியிருக்காரு, ஆனால் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய எல்லாம் நம்ம இந்த 40 நாள் நம்ம கேட்ட எல்லா வசனங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு சொன்னபடி பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவே பிதாவின் சித்தத்தை செய்வார்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவே சுயமாய் ஒன்றும் பேசாம பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன், பிதா எனக்கு என்ன உபதேசிக்கணும்னு சொன்னாரோ அதைத்தான் நான் உபதேசிப்பேன்னு சொன்னாருன்னு சொன்னா, நாம் அவரை காட்டிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி நாமே சிந்தித்து பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்றாரு, நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அப்போ நான் என்ன சொல்லணும்? நான் என்ன பண்ணணும்? நான் சுயமா பேசக்கூடாது, நான் சுயமா சிந்திக்கக்கூடாது, நான் சுயமா எந்த காரியத்தை செய்யக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? அவர் எனக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார், அவர் எனக்கு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்? அந்த அடிச்சுவடை அப்படியே பின்பற்றி என்ன பண்ணுவேன்? அவர் சொன்னது போல, அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது போல நான் நடக்கும்போது தான் அந்த வெளிப்படுத்தல் நம்ம 7வது அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லையா, அதே போல வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் குருத்தோலைகளை பிடித்தவர்களாய் சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மால் நிற்க முடியும். இதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி நாமே சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உனக்கு சமாதானத்துக்குரியவைகளை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். அதை விட்டுட்டு தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சார்ந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை நான் இப்படி தான் இருப்பேன், இது என்னுடைய குணம், இது என்னுடைய கேரக்டர், என்னால் இது செய்யவே முடியாதுன்னு சொல்லி என்ன அவர் நம்மை குணப்படும்படி உன்னை ஏவுகிறது நீ அறியாமல் அவரை அசட்டை பண்ணுகிறாயோ, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியில் தீர்ப்பு வெளிப்படும். நீ எப்படி உன் கடினமாக இருக்கிறியோ, நீ உன் குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். இயேசு கிறிஸ்துவே பிதா என்ன சொன்னாரோ அதை தான் செய்வேன், அவர் என்ன சொன்னாரோ அதை தான் பேசுவேன்னு சொல்லுவார். ஆனால் நான் என்னுடைய குணம் இப்படி தான், நான் இவங்களை என்ன பண்ண வேண்டாம், மன்னிக்க என்ன நான் இது பண்ணாதான் நான் இது பண்ணுவேன் அப்படி நம்ம சொல்லுகிறதுக்கு நம்ம பாத்திரவான்கள் அல்ல. தேவ தயவு உன்னை குணப்படும்படி இந்த நாளில் ஏவுகிறது. அதை நீ கேட்டுக்கொண்டான்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய செட்டைகளின் மறைவில் உன்னை மறைத்து பாதுகாத்து கொள்வார். இல்லை நீ அதை அசட்டை பண்ணுவாயானா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதுதான் இல்லையா, இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைவாயிருக்குன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. எல்லாம் ஒரு நிமிஷம் முழங்கால் படிடலாம். எல்லாம் ஒரு நிமிஷம் முழங்கால்